அனைவருக்கும் வணக்கம். இது மாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி ஐஎன்எம் பத்திரிகை, அந்த சுதந்திர போராட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பத்திரிகை நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இரண்டாம் பாகம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிப்பீட்டடாக இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ், நீ எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பத்திரிகை இடம்பெற்றிருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் தெரியணும், கண்டிப்பாக அதுக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டாவது வீடியோ. ஸோ ஏற்கனவே ஒரு பார்ட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அந்தோட வீடியோவும் பாருங்கள். ப்ளஸ் இது ரெண்டாவது பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஐஎன்எம்மோட ரிமைனிங் என்னென்ன நம்மளுக்கு பத்திரிகைகள் இருக்கோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிபின் சந்திரபால். ஸோ இவர் என்னென்ன ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஆசியா, ஸோ அதேமாதிரி நியூ இந்தியா வீக்லி. இவர் ஆரம்பித்தது நியூ இந்தியா, ரெண்டு பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒன்று அன்னி பெசன்ட், ஒன்று பிபின் சந்திரபால். ஸோ இவர் ஆரம்பித்தது வீக்லி ஆரம்பித்தது நியூ இந்தியா. ஸோ அதுக்கடுத்து இண்டிபெண்ட். ஸோ இந்த இண்டிபெண்ட்டும் ரெண்டு பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒன்று இவரும், இன்னொரு மோதிலால் நேரு. இவர் ரெண்டு பேருமே இண்டிபெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சுவராஜ், ஹிந்து ரிவ்யூ, அதுக்கடுத்து பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ இது எல்லாமே யார் ஆரம்பிச்சோம்? பிபின் சந்திரபால் அப்படின்றவர் ஆரம்பித்த பத்திரிகைகள். ஸோ அடுத்து பூபேந்திரநாத் தத்தா. ஸோ இவர் என்ன ஆரம்பித்தாங்கன்னா, யுகாந்தர். ஸோ இந்த பத்திரிகை அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. யுகாந்தர் 1906 ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை. யுகாந்தர், பூபேந்திரநாத் தத்தா அல்லது பரீந்திர குமார் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பரீந்திரா குமார் கோஸ். ஸோ ரெண்டு பேருமே டிஎன்பிசியில் ஆப்ஷன் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பூபேந்திரநாத் தத்தா, யுகாந்தர் அல்லது பரீந்திரநாத் குமார் கோஷ். ஸோ ரெண்டுமே ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டானதான். ஸோ உங்களுக்கு அடுத்து தெரியும், தீனபந்து மித்ரான்றது தீனபந்து மித்ரா. ஸோ நீல் தர்பன். ஓகே, ஸோ நீல் தர்பன்றது ஒரு நாடகம் ஆரம்பிச்சது. ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கடுத்து ஹென்ரி விவியன் ட்ரொச்சியோ. ஓகே, ஹென்ரி விவியன் ட்ரொச்சியோ. ஸோ இவர் தான் இளம் வங்காள இயக்கம் சொல்லி ஆரம்பிச்சார் இல்லையா? ஸோ அவர் தான். ஸோ அவர் என்ன இருக்குன்னா, ஈஸ்ட் இந்தியான்ற ஒரு பத்திரிகை, ப்ளஸ் இந்தியா கெசட். ஓகே, ஸோ இந்த இந்தியா கெசட் 1787 வந்தது. ஓகே, 1787. ஸோ விவியன் ட்ரொச்சியோ என்ன ஆரம்பிச்சிருக்காரு? இளம் வங்காள இயக்கம். ஓகே, யங் பெங்கால் மூமெண்ட்னு ஒன்று ஆரம்பித்தவர். ஸோ அவர் தான் ஈஸ்ட் இந்தியான்ற ஒரு பத்திரிகை, இந்தியா கெசட்ன்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தவர். ஓகே, விவியன் ட்ரொச்சி. ஸோ அடுத்து தேவேந்திரநாத் தாகூர். ஸோ தேவேந்திரநாத் தாகூர் தான் என்ன ஆரம்பித்தாருன்னா, இந்தியன் மிரர். ஓகே, ஸோ இந்தியன் மிரர் அல்லது தத்துவ போதினி. ஸோ இதுவும் யார் ஆரம்பித்தாங்க? தேவேந்திரநாத் தாகூர் தான். தத்துவ போதினி, இந்தியன் மிரர். ஓகே, ஸோ ரெண்டுமே ஆரம்பித்தது தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இந்த இந்தியன் மிரருக்கு இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என்சன். ஓகே, ஸோ இந்தியன் மிரர் ஆரம்பித்ததில் ஒன்று தேவேந்திரநாத் தாகூர் அல்லது எஸ்என்சன். ஓகே, ஸோ ரெண்டுமே டிஎன்பிசியில் ஆப்ஷனாக கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எஸ்என்சன்னையும் இந்தியன் மிரருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஹரிஷ் சந்திர முகர்ஜி. ஸோ இவர் ஆரம்பித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேட்ரியாட். 1853 இந்தியன் பேட்ரியாட் ஹரிஷ் சந்திர முகர்ஜி. ஸோ மேக்ஸிமம் நான் கொடுக்குறது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், அதில் தான் எடுத்து கொடுப்பேன். 1-2 தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அது டிஎன்பிசியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தான் உங்களுக்கு, நியூஸ் பேப்பர்ஸ் தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்.
ஸோ விதவை மறுமண சட்டத்துக்கு முக்கியமான பங்களிப்பு அளித்தது இவர் தான். ஸோ இவர் வந்து சோம் பிரகாஷ். ஸோ சோம் பிரகாஷ் வந்து வீக்லி வந்த நியூஸ் பேப்பர் 858 வீக்லி வார இதழ். சோம் பிரகாஷ்ன்றது வீக்லி வரப்பட்ட வார இதழ். ஸோ அதுக்கடுத்து இந்தியாவின் முதல் ஆங்கிலேய பத்திரிகை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஸோ இவர் தான் என்னன்னா பெங்கால் கெசட். ஆரம்பிச்சது வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஸோ இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ அடிக்கடி இது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். 1780. ஸோ முதல் இந்திய ஆங்கில பத்திரிகை. ஸோ முதல் இந்திய ஆங்கில பத்திரிகை. ஸோ இந்திய பத்திரிகை துறையின் தந்தை யாருன்னு கேட்டாலும் இவர் தான். ஓகே. ஸோ இந்திய பத்திரிகை துறையின் தந்தை. ஸோ இந்திய பத்திரிகை துறையின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படின்றது தான் இந்திய பத்திரிகை துறையின் தந்தை. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஎம் பணிக்கர். ஸோ கேஎம் பணிக்கர் ஹிந்துஸ்தான் டைம். இப்போயும் அந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஹிந்துஸ்தான் டைம். ஓகே. ஸோ இதுதான் வந்து கேஎம் பணிக்கர் தொடங்கின பத்திரிகை. அடுத்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். ஸோ இவர் வந்து அல் ஹிலால், அல் பலால், அல் பலாக், லிசான் உல் சித்திக். ஓகே. ஸோ இது வந்து ஒரே ஒரு டைம் இந்த இது கேட்டிருக்காங்க. லிசான் உல் சித்திக் குரூப் 1ல் ஒரு டைம் கேட்ட கொஸ்டின். லிசான் உல் சித்திக்ன்றது குரூப்பில் உருதுல இது ரிலீஸ் பண்ணது. ஓகே. இந்த பத்திரிகை வந்து உருதுல ரிலீஸ் ஆனது. இந்த அல் ஹிலால் வந்து உங்களுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1912. இந்த அல் பலாக்கும் 1912 வெளியிடப்பட்ட பத்திரிகைகள். யார்? மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடம் பிகாஜி காமா. ஸோ இவங்க வந்து ஒரே பேப்பர் வந்தே மாதரம். ஸோ வந்தே மாதரம் லாலா லஜபதி ராய், இவர் பிபின் சந்திரபால் 3 பேருமே ஆரம்பிச்சுப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்து ஃபெரோஷா மேத்தா வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாம்பே கிரானிக்கல். வந்து ஃபெரோஷா மேத்தா. ஸோ அடுத்து ரிச்சர்ட் ஜான்சன். ஸோ மெட்ராஸ் குரியர். ஸோ ரிச்சர்ட் ஜான்சன் வந்து மெட்ராஸ் குரியர். வில்லியம் டிக்பி. ஸோ இவங்க வந்து மெட்ராஸ் டைம்ஸ். வில்லியம் டிக்பி வந்து மெட்ராஸ் டைம்ஸ். ஸோ அடுத்து லாலா லஜபதி ராய். ஸோ இவர் வந்து த பஞ்சாப் வந்தே மாதரம். ஓகே. தி பப்ளிக் வந்தே மாதரம். ஸோ இது ஆரம்பித்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். ஸோ அடுத்து இந்தியன் சோசியலிஸ்ட் சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. இந்தியன் சோசியலிஸ்ட். ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ஓகே. இந்தியன் சோசியலிஸ்ட்ன்றது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ஸோ அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி. SN பானர்ஜி பெங்காலி. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலி. அடுத்து சிசிர் குமார் கோஸ்.
ஸோ இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்க கொஸ்டின்ஸ். சிசிர் குமார் கோஸ். அமிர்த பசார் பத்திரிகா, இது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அமிர்த பஜார் பத்திரிகை அல்லது பத்திரிகா. ஓகே. ஸோ இது வந்து 1868 ரிலீஸ் ஆனது. 1868 பெங்காலில் ரிலீஸ் ஆனது. 1878 ஆங்கிலத்தில் மாற்றப்பட்டது. ஓகே. சிசிர் குமார் கோஸ், அமிர்த பஜார் பத்திரிகா. அடுத்து சையது அகமது கான். அலிகார் முஸ்லீம் இயக்கம் இருக்கு இல்லையா, சையது அகமது கான். ஸோ இவர் தான் தக்தீப் அல் அக்லாக். ஓகே. தக்தீப் அல் அக்லாக் 1871 தொடங்கப்பட்ட பத்திரிகை. மோதிலால் நேரு. ஸோ மோதிலால் நேரு தான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இண்டிபெண்ட் அப்படின்ற பத்திரிகையை ஆரம்பித்தது. இண்டிபெண்ட் 1919 இண்டிபெண்ட்ன்ற பத்திரிகை. அடுத்து தாரக்நாத் தாஸ். ஃப்ரீ ஹிந்துஸ்தான். பிர்துஞ்சி நவ்ரோஜி. ஜகத் மித்ரா. மார்ஷ்மேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாச்சார் தர்பன் 1818 சமாச்சார் தர்பன். அடுத்து ராபர்ட் நைட். இது லேட்டஸ்ட்டாக ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தது. அவங்க ராபர்ட் நைட் வந்துட்டு இந்தியன் ஸ்டேட்ஸ்மேன். ராபர்ட் நைட் வந்து இந்தியன் ஸ்டேட்ஸ்மேன். அடுத்து மௌலானா முகமது அலி. ஸோ கோம்ராட். பிளாவாட்ஸ்கி. ஸோ தியோசோபிஸ்ட் பிரார்த்தனை சபை ஆரம்பித்தாங்க இல்லையா, பிளாவாட்ஸ்கி. ஸோ அவங்க ஆரம்பித்தது தான் தியோசோபிஸ்ட். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பத்திரிகைகள். ஓகேங்களா. ஸோ 2வது பார்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகள். ஸோ இதிலிருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ முழுவதும் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் குரூப் 4 டிஎன்பிசி படிக்கிற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி, பாலிட்டின்ற எல்லா உங்களுக்கு வீடியோஸும் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது போல் குரூப் 2 மெயின்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் குரூப் 2A ப்ளஸ் குரூப் 2க்கும் உங்களுக்கான வீடியோஸ் வந்து இதிலான கிளாஸு, டெஸ்ட்டு, ஷெடியூல்டு, ஃப்ரீ டெஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு இதுலேயும் ரொட்டீனாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ரெகுலராக வரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் இல்லை டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ரெகுலராக உங்களுக்கு இந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.